நவம்பர் மாதம் முதல் தேதி எல்லா புனிதருடைய திருவிழா. இதற்கு திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 1-4 வசனம், மீண்டும் 13, 14. உலகின் 4 மூலையில் இந்த வானதூதர் இருந்தார்கள். அப்பொழுது கதிரவனிடம் திசையில் இருந்து வந்த வானதூதர் அந்த 4 வானதூதரை பார்த்து சொன்னார். 3வது வசனம், எங்கள் கடவுளாகிய பணியாளர்கள் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவரிடத்தில் கூறினார்கள். இவர்களை குறித்து 13, 14 வசனம் சொல்லுது. வெண்மையான தொங்கலாட அணிந்த இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் என்று வினவினார். அது உமக்கு தான் தெரியும் என்றேன். அவர் கூறியது, கூடிய வேதனின்றும் மீண்டவர்கள், தங்கள் தொங்கலான ஆடைகளை ஆட்டுக்குட்டி இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். என கருமையான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய தூதர்கள், கடவுளுடைய பணியாளர்கள் நெற்றியில் அடையாளம் இடப்படுகிறது. இது எண்ணிக்கையில் திரளான மக்கள் 9வது வசனம் சொல்லுகிறது. எல்லா நாட்டையும் எல்லா குணத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் ஆட்டுக்குட்டி முன்பாக நின்றார். ஆகவே புனிதர்கள் என்பது எல்லாரையும் குறிக்கிறது. நாம் எல்லாரும் புனிதராகுவதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எபேசியர் புத்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. உலகம் உருவாக்கும் கடவுள் நம்மை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்து கொண்டார். எதற்காக என்றால் தூய்மையும் பரிசுத்தமும் நாம் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று. ஆகவே தான் இவர்கள் வெண்ணாடை அணிந்து அவர்கள் கொடிய வேதனையில் இயேசுவின் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே தோய்த்து கழுவப்பட்டவர்கள். இவர்கள் தலையிலே அடையாளம் இடப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அடையாளம் என்றுமல்ல, அவர்கள் புனிதர்களாக அழைக்கப்படுகிறார். எல்லா மனிதனும் புனிதராக. ஆல் செயின்ட்ஸ் டே, ஏதோ குறிப்பிட்ட புனிதர்களை தான் நாம் இப்பொழுது உயர்த்தி இருக்கிறோம் திரு அவையின் வழியாக. எல்லா மனிதனும் புனிதராவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு, நாம் வேதனையிலிருந்து துன்பத்திலிருந்து நாம் வெளிவரும்போது நாமும் புனித மக்களாக, நாம் புனிதர்களாக வாழும் என்று விரும்புகிறார். அந்த புனிதத்தில் பங்கேற்க யாம் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15 சொல்லப்பட்டிருக்கு. Be holy because I am holy. அந்த பரிசுத்தத்தில் பங்கேற்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவினாலும் உடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் பரிசுத்த வேத வசனத்தினாலும் எங்களை தூய்மையாக்கி ஒவ்வொரு நாளும் புனிதர்களாக நாங்கள் வாழ அழைக்கின்றீர். இந்த மேலான கிருபையை எங்களுக்கு தந்து காத்துக்கொள்ளும் நல்ல தகப்பனே. ஆமென்.